ரத்தம் சிந்தினார், மானிதையும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வேத பாடத்தில் இணைய கடவுள் கொடுத்த கிருபையை நன்றியோடு நினைக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வேத பாடத்தின் தலைப்பு, தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஏன் கானானுக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை? Why the man of God Moses was prevented from entering into the land of promise, Canaan. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். மோசேயும் உபாகமம் புஸ்தகத்திலே 1-2 இடங்களிலே இதை குறித்து சொல்லுகிறார். நமக்கு தெரியும், உபாகமம் கடவுளுடைய கற்பனைகளை ஞாபகப்படுத்தின, உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தின புஸ்தகம். அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக யெகோவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனையின் புதுப்பித்தல் என்று சொல்லலாம். அதிலே உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறார், அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 26வது வசனம், உபாகமம் 3:26, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம் என்றார். அதற்கு முந்தின வசனத்திலே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் எனக்கு செவிகொடாமல், போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்றார். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும். நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மோசே மரிப்பதற்கு முன்பதாக கடவுள் மறுபடியும் இதே காரியத்தை ஞாபகப்படுத்தினதை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்டு குறைந்தது 6 வாரத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்க வேண்டிய அந்த கானான் தேசத்திலே பிரவேசியாமல் அவருடைய அவிசுவாசம் முரட்டாட்டத்தின் நிமித்தம் 40 வருஷம் அவர்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே ஏறத்தாழ எல்லாரும் மரித்தார்கள். காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அதிலே பிரவேசித்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே
கானானுக்கு போக தகுதி படைத்த ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் வேதத்தை அலசி பார்த்தால் அந்த ஒருவர் மோசே என்பது நமக்கு தெரியும். எகிப்திலே இருந்து புறப்பட்டவர்களிலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே பிரவேசிக்க ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு மனிதன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் மோசே கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. அவர் எத்தனை வயதிலே மரித்தார்? வேதம் சொல்லுகிறது, உபாகம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே பலவீனத்தினாலே மரிக்கவில்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மோசேனுடைய கண்கள் இருளடையவில்லை, 120 வயது. அவருடைய பலன் குறையவும் இல்லை. எல்லா வகையிலும் மருத்துவ ரீதியாகவும், ஒருவேளை அங்கே இருந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களுடைய கணக்கை பார்த்தாலும் எல்லா வகையிலும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முழுமையான தகுதியுடையவராக மோசே இருந்தார் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. ஆனால் ஏன் ஒரு தவறுக்காக மோசேயை யெகோவா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் அனுமதிக்கவில்லை? Why God had to prevent Moses from entering into Canaan for a small mistake that he has committed? According to us, it's a small mistake that he has smitten the rock twice, whereas he was asked to speak to the rock. கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஜனங்கள் மறுபடியும் கடவுளை பரிசோதித்துக் கொண்டிருந்ததினாலே ஏற்பட்ட தாக்கத்தினாலே மோசே கன்மலை அடித்தான். இந்த ஒரு காரணத்திற்காகவே நீ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று யெகோவா சொன்னதை தெளிவாக நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஒரு காரணத்திற்காக மோசேயை கடவுள் கானான் தேசத்திற்குள் அனுமதிக்கவில்லை என்பது கிரகிக்க முடியவில்லை என்று நாம் யோசிப்போம். இருதய கழுத்து வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 40 வருஷம் ஏறத்தாழ அவர்களை வழிநடத்தினார். ஒரு 10 தகுதிகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மோசே என்று சொன்ன உடனே நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்ட 10 தகுதிகள். முதலாவது, மோசே பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டவர். அந்த அரண்மனையிலிருந்து வெளியேறி பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை ஏற்றுக்கொண்ட மனிதன் மோசே. அவன் எகிப்தினுடைய அரண்மனையினுடைய சொகுசை அனுபவித்திருக்கலாம், எல்லா உரிமையும் உண்டு. ஒரு வகையில எகிப்தினுடைய அரசராக கூட பிற்காலத்திலே வந்திருக்க முடியும். இரண்டாவது, வேதம் மோசேயை தேவனுடைய மனுஷன் என்று திரும்ப திரும்ப அழைக்கிறது. வேதத்திலே தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. அதிலே முதலாவது தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டவர் மோசே. நாம் உபாகம் 34ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரித்தான் என்று. 5ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். தேவனுடைய மனுஷன், த மேன் ஆஃப் காட். திரும்ப திரும்ப வேதத்தின் சில இடங்களிலே தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டவர். மூன்றாவது, அவர் கர்த்தருடைய தாசன் என்று திரும்ப திரும்ப அழைக்கப்பட்டார், த சர்வன்ட் ஆஃப் த லார்ட். யோசுவாவிலே படிக்கிறோம், உபாகமத்திலே படிக்கிறோம், த சர்வன்ட் ஆஃப் காட், யெகோவாவினுடைய தாசன்.
அதே போல நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. கிறிஸ்துவை பற்றிய பழைய ஏற்பாட்டு படங்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை பற்றிய நிழல், புதிய ஏற்பாடு கிறிஸ்துவை பற்றிய நிஜம். மேசியா வருவார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னது பழைய ஏற்பாட்டினுடைய சாரம்சம். சிலுவையிலே அறையப்பட்டவர் தன்னுடைய பாவத்திற்காக அல்ல, தம்முடைய ஜனங்களின் பாவத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவரை நாங்கள் பார்த்தோம், அவர்தான் மேசியா என்று சொன்னது அப்போஸ்தலர்கள். அது புதிய ஏற்பாட்டினுடைய சாரம்சம். இப்படி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்துவை மையமாக வைத்தது. பழைய ஏற்பாடு நிழல், கிறிஸ்துவை பற்றிய நிழல், புதிய ஏற்பாடு கிறிஸ்துவை பற்றிய நிஜம். அப்படிப்பட்ட தோரணையிலே பழைய ஏற்பாட்டிலே பல படங்கள், ஓமானங்கள் கிறிஸ்துவை பற்றி இருந்த பொழுதும் மோசே கிறிஸ்துவனுடைய ஒரு முக்கியமான முன்னோடியாக, நிழலாக, பாத்திரமாக இருந்திருக்கிறார். வேதத்திலே அநேக ஆதாரங்கள் உண்டு. அதிலே ஒன்றை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதுகிற 2 வசனங்களை பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அதே போல யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு படத்தை பார்க்கிறோம். சர்ப்பமானது 14ஆம் வசனத்திலே, யோவான் 3:14, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்படி மோசையை பற்றி நாம் படிக்கிற 4வது நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்றாலே மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எடுத்து சொல்லியிருக்கிறார், பவுலும் சொல்லியிருக்கிறார். 5வது, 120 வயது வரையிலும் பலமுள்ளவராக, கண் பார்வை குறையாமல் மங்காதவராக இருந்தவர். அதே போல 6வது, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று உபாகம் 34:12 படிக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாக செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் அப்புறம் இஸ்ரவேலில் எழும்பினதில்லை என்று விளங்கும். இன்னும் சொல்ல போனால் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார், என்னை போல, உபாகம் 18ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், என்னை போல உங்கள் நடுவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது நிறைவேறினது என்று பேதுரு சொல்லுகிறார். மோசே போல ஒரு தீர்க்கதரிசி, மோசையை விட வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. 7வது, ஏறத்தாழ 40 வருஷம் வணங்காக்களுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தினவர். இடையிலே அவருக்கு போராட்டம் வந்தது. முறுமுறுத்த பொழுது கடவுளிடத்திலே கெஞ்சினார், என்னை ஏன் நீர் இந்த வேலைக்கு தெரிந்தெடுத்தீர் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு. வணங்காக்களுத்துள்ள ஜனங்கள், வாயிலே ஆகாரம் இருக்கும்போது, யெகோவா கொடுத்த ஆகாரமும் நன்மைகளும் அவர்கள் பெறும்போதே கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், கடவுள் செய்த அற்புதத்தை எல்லாம் மறந்து தொடர்ந்து முறுமுறுத்து கொண்டே இருந்தவர்கள். எகிப்திலே நல்ல கல்லறைகள் இருக்கிறது, நாங்கள் அங்கேயே செத்திருப்போம் என்று சொன்னவர்கள். எகிப்தில் இருந்த பொழுது எங்களை கடவுள் மறந்து விட்டார், எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று முறையிட்டவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், எகிப்திலேயே நாங்கள் இருந்திருப்போம். இப்படிப்பட்ட திரும்ப திரும்ப வணங்காக்களுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஏறத்தாழ வழி நடத்தினவர். 8வது, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மோசையை பற்றி அடிக்கடி சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் மோசே தன்னுடைய ஆகமத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். மோசையை எழுதினதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொன்னார். யூத ஜனங்களை பார்த்து, ரபிகளை பார்த்து, வேதபாரகரை பார்த்து, மோசே எழுதினதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று திரும்ப திரும்ப, குறிப்பாக யூதர்கள்
கிறிஸ்துவனுடைய மேசிய தன்மையை குறித்து கேள்வி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து மோசே சொன்ன வாக்கியங்களை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகங்களை பரிசுத்தாவினுடைய ஏவுதலினால் எழுதினவர். சிருஷ்டிப்பின் வரலாறு மோசேக்கு முன்பாக நடந்தது. அதையும் பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்தினாலே துல்லியமாக எழுதி வைத்தவர். 9வது, கிறிஸ்து மறுரூபம் அடைந்த பொழுது மறுரூப மலையிலே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாக மோசே காட்சியளித்தார். அவரோடு சேர்ந்து தீர்க்கதரிசியினுடைய பிரதிநிதியாக எலியாவும் எருசலேமிலே கிறிஸ்து நிறைவேறப் போகிற பரிகார மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே மறுரூப மலையிலே மோசே காணப்பட்டார். இறுதியாக கடவுள் தாமே அவரை அடக்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் 34ஆம் அதிகாரத்திலே, இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அந்த கல்லறை அறியான். கர்த்தர் மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெகேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குழியை அறியான். இப்படி திரும்ப திரும்ப பல கோணங்களிலே நாம் பார்த்தால், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே கானான் தேசத்திலே பிரவேசிப்பதற்கு முழு தகுதியும் பெற்றவர் மற்றவர்கள் எல்லாரையும் விட. மோசே முழுமையான பரிசுத்தவான் அல்ல, பலவீனம் இருந்திருக்குது. நம்மை போல, நம்ம எல்லாரும் போல, எல்லா விசுவாசிகளையும் போல அவருக்கும் பலவீனம் இருந்தது. ஆனால் மற்றவர்களை ஒப்பிடும்போது யோசுவா, காலேப் இவர்களோடு சேர்ந்து அவர்களை விடவும் அதிகமாக கடவுளை நேரடியாக இருந்த தீர்க்கதரிசியாகிய இந்த மோசையை ஏன் கடவுள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வேதம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறது என்பது முக்கியம். இதற்கு 2 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே முதல் முறையாக ஜனங்கள் சீனாய் வனாந்தரத்திலே வந்த பொழுது, முதல் வருஷத்திலே ஏறத்தாழ அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது ரெவித்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தது. சீன் வனாந்தரத்திலே இருந்து புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், வாதாடினார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவர்களின் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போ. 6ஆம் வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம், நான் அந்த கன்மலையின் மேல் நிற்பேன். I will stand on the rock. You strike the rock. இது முதல் முறையாக நடந்த சம்பவம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த முதல் வருஷத்திலே அவர்கள் ஆரம்பத்திலே நடந்த ஒரு சம்பவம். கன்மலையை அடி என்று சொன்னார். அப்பொழுது 7ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? 7ஆம் 8ஆம் வசனங்களிலே, அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். கர்த்தர் அவர்கள் தம்மை சோதித்ததை முன்னிட்டு அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக தண்ணீர் புறப்பட செய்தார். பொதுவாக சீனாய் மலையில் இருக்கக்கூடிய கற்பாறைகள் கடினமான பாறைகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அத்தனை ஜனங்களும் சேர்ந்தாலும் அந்த கல்லை என்ன செய்ய முடியாது, கற்பாறையை அடிக்க முடியாது. ஆனால் கடவுள் தம்முடைய மகத்துவத்தினாலே அதை நிரூபித்தார். அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. யெகோவா கற்பாறை என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களிலே குறிப்பாக கர்த்தரின் கன்மலை என்று சொல்லப்பட்ட வார்த்தை வருகிறது. இது ஒரு ஓமானமாக, மெட்டபர் என்று சொல்லுகிறோமே, ஓமானமாக இருந்தாலும் உருவகமாக காட்சியளித்தாலும் கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அதே போல சங்கீதம் 95:1 நாம் மறுபடியும் இந்த உருவகத்தை பார்க்கிறோம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கன்மலை கடவுளுடைய பிரசன்னத்தை அல்லாவிட்டால் கடவுளை தம்முடைய ஜனம் சார்ந்து கொள்ளக்கூடிய நன்மையை பற்றி சொல்லுகிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கன்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள்.
ஏசாயாவிலே 28 இருக்கிறது. 1 பேதுருவிலே இந்த கன்மலையை பற்றி புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டினுடைய வாசகத்தோடு இணைந்து சொல்லப்பட்ட சத்தியத்தை பார்க்கிறோம். 1 பேதுரு 2 4 5 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் கிறிஸ்துவும் கன்மலைக்கு ஒப்பிடப்படுகிறார். பின்னாலே 1 கொரிந்தியர் புஸ்தகத்திற்கு வருவோம். இப்படி முதல் முறையாக மோசே இடத்திலே யெகோவா சொல்லுகிறார், நான் கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி என்று சொன்னார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. 2வது பகுதி இந்த சம்பவம் தான் மோசே கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க தடை செய்த பகுதி. என்னாகமம் 20 ஏறத்தாழ ஒரு 40 வருஷம் நெருங்கி அவர்கள் இப்பொழுதே என்னாகமம் புஸ்தகம் எழுதப்பட்ட பகுதிக்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் வந்தபொழுது மறுபடியும் தண்ணீர் அவர்களுக்கு இல்லாமல் இருந்து சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியம் மரணம் அடைந்தால் அப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், வேத வல்லுநர்கள், நாம் ஏற்கனவே பார்த்தது போல குறைந்தது 6 வாரத்திற்குள்ளாக எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் கானானுக்குள் சென்றிருக்க வேண்டுமானால் அவருடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் அவிசுவாச நிமித்தம் 40 வருஷம் அவர்கள் அந்த வனாந்திரத்தையே சுட்டி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு நிகழ்வு இது. அப்பொழுது தேவன் தெளிவாக சொன்னார் 8 நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுடைய கன்மலைக்கு தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆனால் மோசே சொன்ன வார்த்தையை கவனிப்போம். மோசே மாறானும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவன் ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு பதிலாக கன்மலையை பார்த்து பேசி இருக்க வேண்டும். ஆண்டவர் கன்மலை பார்த்துத்தான் பேச சொன்னார். கோபத்தினாலே இவன் ஜனங்களிடத்திலே பேசினான். நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஒருவேளை ஜனங்கள் மேல் உள்ள கோபம், அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கடவுள் உங்கள் மேல் கோபம் கொண்டார் என்று உபாகமத்தில் 2-3 வசனங்களை படித்தார். உண்மைதான். ஆனால் கடவுள் இரக்கமாக தண்ணீர் கொடுத்தார். மோசே கன்மலை பார்த்து பேச அவனுக்கு சொல்லப்பட்ட போது அவன் கன்மலை 2 தரம் அடித்த பொழுதும் கூட கடவுள் இரக்கமாக அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். ஆனால் இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? முதல் முறையாக அவர்கள் தண்ணீருக்காக வாதாடின பொழுது யாத்திராம் 17 படித்தோம், நீ கன்மலை அடி, நான் அதன் மேல் நிற்பேன் என்று சொன்னார். இங்கே கன்மலையில் மேல் நான் நிற்பேன் என்று சொல்லவில்லை, நீ கன்மலையோடு பேசு என்று சொன்னார். இந்த இடத்திலே மறுபடியும் வேதவல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த குறிப்பிட்ட இந்த கற்பாறையினுடைய தன்மை என்னவென்றால் லகுவாக இருக்கும், அதிலே தண்ணீர் அங்கங்கே சுரந்து கொண்டிருக்கும். பேசினாலே அந்த வார்த்தையை கவனிக்கிறோம், தன்னிடத்தில் உள்ள அந்த தண்ணீரை கொடுக்கும். யாத்திராம் 17 அப்படி படிக்கவில்லை. நீ கன்மலை அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும். அது கடினமான பாறை. கடவுளுடைய மகத்துவமான கிரியின் மூலமாக மாத்திரமே தண்ணீர் வந்தது. இங்கே இந்த பாறையானது தண்ணீர் அங்கங்கே சுரந்து கொண்டிருக்கும். நீ கன்மலை பார்த்து பேசினாலே திரளாய் தண்ணீர் வரும். திரளாய் அங்கே தண்ணீர் வந்தது. ஒருவேளை மோசே யோசித்திருப்பார், கன்மலை நாம் பேசுகிறதை கேட்க முடியுமா என்று யோசிப்பார். கேன் த ராக் ஹியர் ஹியூமன் வாய்ஸ்? ஆனால் கடவுள் பேசியிருக்கிறார் என்பதை மோசே மறந்துவிட்டார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய பாடம் 2 அம்சங்கள், ஆனால் ஒரே சத்தியத்தை சொல்லுகிறது. கடவுள் என்ன சொன்னார்? நீ என்னை ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தம் செய்யவில்லை என்று சொன்னார். ஜனங்கள் முன்பாக நீ என்னை பரிசுத்தம் செய்யாதபடியினாலே
12ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினாலும் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசியாமல் போனபடியினால் நீ கானான் தேசத்திலே பிரவேசிக்க முடியவில்லை. வேதவல்லுநர்கள் பெரும்பாலும் சொல்லுகிற காரியம் 2 அம்சம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிநிதி. மோசே is the representative of law. Law cannot take us to the promised land. நியாயப்பிரமாணம் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் கடவுள் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய எல்லையில்லாத பரிபூர்ணம் என்ன என்பதை, மாறாத அவருடைய பரிசுத்தத்தை, மகத்துவத்தை, அவருடைய நீதியை விளங்கச் செய்வது நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம். பவுல் அதை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் என்னது என்பது நமக்கு தெரியாது. இன்னொரு வகையிலே கலாத்தியரிலே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் ஒரு மலை போல இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்னை கிறிஸ்துவனிடத்திற்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போகிறது என்று சொல்லுகிறார். அப்போ மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிநிதி. புதிய ஏற்பாட்டிலே அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிநிதியாக சொல்லப்படுகிறார். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசே இவ்வளவு தகுதிகளை உடையவராக இருந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்த பொழுதும், நியாயப்பிரமாணம் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான், பரம கானானுக்குள் கொண்டு போக முடியாது என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது என்று பெரும்பாலான வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதை எப்படி இணைத்து சொல்லுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இங்கேதான் கன்மலை யார் என்பதை பற்றி நாம் படிக்கிறோம். கன்மலை கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வருவோம். பவுல் மோசையை பற்றியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மோசையின் தலைமையின் கீழ் வனாந்தரத்திலே வந்த பொழுது அவர்கள் மோசையினால் நடத்தப்பட்ட பொழுதும் அற்புதங்களை பார்த்த போதும் அவர்கள் முறுமுறுத்தார்கள், கடவுளுக்கு விரோதமாக பேசினார்கள், மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். அநேகர் அழிக்கப்பட்டார்கள். புறப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் நிறைய பேர் கானானுக்குள் வர முடியவில்லை. இந்த சம்பவத்தை சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் முக்கியமான வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், தண்ணீரை குடித்தார்கள் இல்லைங்களா? அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிறார். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்போ யாத்திராம் 17ஆம் அதிகாரத்திலே நான் கன்மலையின் மேல் நிற்பேன், அதை அடி என்று சொன்ன போது மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாக கிறிஸ்துவை அடித்தார். அல்லாவிட்டால் நியாயப்பிரமாணம் மனிதனால் கை கொள்ள முடியாத போது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். கிறிஸ்து அறையப்பட்டார், கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இதே வார்த்தை தான் அந்த கன்மலையை அடித்தார் என்று சொன்ன அதே வார்த்தை தான் ஏசாயா 53 படிக்கிறோம். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்ப கன்மலையாகிய கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். 2வது முறை, அதனாலதான் யெகோவா என்னாகும் 20ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், கன்மலையோடு பேசு என்று சொன்னார். பரிசுத்தத்திற்கு ஏதுவாக பேச வேண்டும். நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணி விசுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னபோது மோசே ஜனங்கள் மேலுள்ள கோபத்தினாலே கன்மலையை 2 முறை அடித்தான். கிறிஸ்து 2ஆம் முறை அடிக்கப்பட முடியாது. அதை நாம் இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1-2 வசனங்களை பார்ப்பது நல்லது. ஏனென்றால் நான் கன்மலையின் மேல் நிற்பேன் என்று யெகோவா சொன்னது அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 படிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே எபிரேயாக்கியோன் தன்னுடைய நிருபம் முழுவதிலும் கிறிஸ்து பிரதானமானவர், உயர்ந்தவர், மேன்மையானவர் என்று சொல்லும்போது பலிகளை விட, ஆரோனை விட, சிருஷ்டியை விட மேலானவர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வரும்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காக
பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். எபிரேயர் 10:26 சத்தியத்தையும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் கவனிக்க வேண்டியது, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், வேறொரு பலி இனி கிடையாது. கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்பட்டார். தம்முடைய சரீரத்தின் மூலமாக ஒரே தரம் புதிய ஜீவனை உண்டு பண்ணும்படியாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மோசே 2வது முறை பேச சொல்லப்பட்ட போது அவன் கன்மலையை அடித்தான். இந்த பின்னணியிலே தான் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் மோசேயை கடவுள் யெகோவா நீ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். நாம் ஏற்கனவே அதனுடைய பின்னணியை பார்த்தோம், மோசேயினுடைய தகுதிகளை பார்த்தோம், கடவுள் அவனுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை பார்த்தோம். இந்த மனிதன் கன்மலை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது ஜனங்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் கண்டிப்பாக யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். அதை அடித்தபடியினாலே அவன் விரும்பின வாஞ்சித்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று என்று நாம் கேட்கலாம். இதன் பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் மிக மிக முக்கியமானது. நாம் உபாகமம் 34 படிக்கிறோம், அந்த மலையிலே அவனை ஏற வைத்து, மோரியா மலையிலே ஏற வைத்து தூரத்திலே காட்சி அளிக்கிற அந்த கானான் தேசத்தை பார்க்க யெகோவா அனுமதி கொடுத்தார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய கானான் தேசத்தை, அதனுடைய அழகை, அதனுடைய மேன்மையை மோசே பார்க்கிற அளவுக்கு 120 வயதிலே அந்த கானானை பார்க்கிற அளவுக்கு அவனுடைய கண் பிரகாசமாயிருந்தது. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன்! இந்த மாலையிலே நாம் மோசே ஏன் கடவுள் கானானுக்குள் அனுமதிக்கவில்லை என்ற பாடத்திலிருந்து படித்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுவோம். நன்றாக இன்னொரு காரியத்தையும் கவனிப்போம். மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிநிதி. நியாயப்பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள முழுமையாக கைக்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணம் குறிப்பாக 10 கற்பனை என்று சொன்னால், ஒரு கற்பனையிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறி விடுகிறோம் என்று அர்த்தம். மனிதன் 100க்கு 100 கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 613 கற்பனைகளை வைத்திருந்தார்கள். கற்பனைகளை கை கொள்ள முடியாது. கற்பனைகளை கை கொள்ளுகிறவன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் இவைகளினாலே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் கை கொள்ள முடியாது. அப்படி என்றால் நம்பிக்கை இல்லாத மனித குலத்திற்கு நம்பிக்கை தரும் வண்ணமாக கலாத்தியரை படிக்கிறோம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய குமாரனை பிதாவானவர் இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் 100க்கு 100 நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வந்தேன் என்று நினையாதிருங்கள், நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். அப்படி நிறைவேற்றி உங்களுக்காக எனக்காக சிலுவிலே மரித்தபடியினாலே ஒரே தரம் அடிக்கப்பட்டார். அப்படி அவர் ஒரே தரம் அடிக்கப்பட்டதினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவரை சிலுவையிலே மறுபடியும் அறைவது என்பது அவரை அவமானப்படுத்துவதற்கு அடையாளம் என்று எபிரேயர் 6 நாம் படிக்கிறோம். வேறொரு கோணத்திலே சொல்லப்பட்டது. அந்த வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 6 மறுதலித்து போனவர்கள், அது வேறொரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டது. அதை விரிவாக நாம் இன்னொரு நேரத்திலே படிக்கலாம். நாம் சொல்ல வந்த காரியத்தை பார்க்கலாம். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் 2ஆம் முறை கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடியாது. ஒரே தரம் அவர் முழுமையாக தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து முடிந்தது என்று சொல்லிவிட்டார். இனி அவரை சிலுவையிலே அறைவது என்பது, அவரை விசுவாசியாமல் போனால், அவர் சிலுவையிலே நிறைவேற்றின மீட்பை, என்னுடைய பாவத்திற்காக எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார் என்ற விசுவாசத்தை நாம் கிறிஸ்துவின் மேலே வைக்காவிட்டால்
மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறோம் என்று அர்த்தம். யூதர்கள் அப்படித்தான் செய்தார்கள். நீ எனக்கு வேண்டாம். அந்த கள்வர்கள் சொன்னார்கள், நீ கிறிஸ்துவானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கொள், அதற்கு பிறகு எங்களை ரட்சியும் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிநிதி, கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக முடியவில்லை. அதற்கு பிறகு யோசுவா என்பது யெசுவா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ற பெயரும் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா என்ற பெயரும் ஒரே அர்த்தமுடையது, ரட்சிக்கிறவர், தேவன் ரட்சிக்கிறவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னார். தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய இரக்கமும் இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். பரமகானானுக்குள் மோசே பிரவேசித்திருக்கிறார். ஆகவே மறுரூபமலையிலே அவர் காட்சி அளித்தார். மோசே தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறார். ஒருவேளை கானான் தேசத்துக்குள் அவர் பிரவேசிக்கவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடம் நம்முடைய ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு நேராக, நியாயப்பிரமாணத்தை உங்களுக்காக எனக்காக முழுமையாக நிறைவேற்றின கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் என்ற விசுவாசத்தை கட்டளையிடவும், அவருடைய கிருபையிலே பெருகவும் கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.